இன்றைய தினம் ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி தேர்தலில் அனைத்து 237 வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு முடிக்கப்பட்டு இப்போ வாக்குப்பதிவு அலுவலர்கள் வாக்குப்பதிவு இயந்திரங்களை சீல் பண்ணுற வேலையில் இருக்கிறாங்க. இது முடிந்த பின்னர் ஜோனல் ஆஃபீஸர்ஸ் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட வாகனங்களில் நம்ம கவுண்டிங் சென்டரான கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடில் ஐஆர்டிடி காலேஜில் மெக்கானிக்கல் பிளாக்குக்கு கொண்டு அங்கே ஸ்ட்ராங் ரூமில் இன்றைக்கி நைட்டு வைக்கப்பட்டு நாளைக்கு அனைத்து வேட்பாளர்கள் முன்னிலையில் சீல் பண்ணப்படும். அது முடிந்த பின்னர் 11 மணிக்கு அப்சர்வர் முன்னிலையில் ஸ்க்ரூட்டினி நடக்கும். அந்த வேலையில் இப்போ இருக்கிறோம். ஓட்டிங் பர்சன்டேஜ் பொறுத்தவரை இப்போது கணக்கு ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்லையும் வாங்குகிற வேலை தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. அது முடிந்த பின்னர் கடைசி போலிங் பர்சன்டேஜ்ன்றது தெரிய வரும். அது தெரிந்த பின்னர் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். ஒரு சில இடங்களில் கள்ள ஓட்டு போட்டிருக்காங்கன்ற ஒரு புகார் எழுந்திருக்கு. இல்லை, ஒரு போலிங் ஸ்டேஷனில் அப்படி ஒரு புகார் வந்திருக்குது. அந்த போலிங் ஸ்டேஷனில் வாக்குப்பதிவு நிறுத்தப்படலை. வாக்குப்பதிவில் கள்ள ஓட்டு போடுற வாய்ப்பு இல்லைன்றது தேர்தல் ஆணையம் கூட பல மீட்டிங்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. ஏனென்றால் வாக்குப்பதிவு என்பது போலிங் ஏஜென்ட்ஸ் முன்னிலையில் நடக்குது. வாக்குப்பதிவு 17A ரெஜிஸ்டரில் விரிவாக எழுதப்படுகிறது. 17A ரெஜிஸ்டரில் அவங்க எந்த ஆதாரத்துடன் ஓட்டு போட்டிருக்காங்கன்றது கூட ரெக்கார்ட் பண்ணப்படும். எல்லாருக்கும் கையில் மெய்யும் வைக்கிறோம். இது போக நாளைக்கு 11 மணிக்கு அப்சர்வர் முன்னிலையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின்படி அறிவுரைகளின்படி ஸ்க்ரூட்டனியும் நடக்கும். அதையும் வேட்பாளர் வருவாங்க. ஸோ எந்த புகாருக்கும் வாய்ப்பு இல்லாத அளவுக்கு இந்த தேர்தல் நடைபெற்றது. இல்லை, அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியாதுங்க. நம்ம ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் ஆண்கள் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, பெண்கள் எவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்க, 3ஆம் பாலினத்தவர் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்றது இந்திய தேர்தல் ஆணையம் என்கோரண்டர் போர்ட்டலில் 12 மணி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம ஒவ்வொரு வாக்குப்பதிவில் எவ்வளோ போலிங் ஸ்டேஷனில் எவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்குன்றது நமக்கு தெரிந்த பின்னர் உங்களுக்கு தெரிவரும். மாக் போல் டைமில் ஒரு 15 மொத்தமாக 14 இவிஎம் அதாவது பியு சியு விவிபேட் எல்லாமே சேர்த்து நான் சொல்கிறது பிரச்சனை அது அப்பப்போவே மாற்றப்பட்டு எங்கேயுமே தேர்தல் நிற்காமல் 6 மணி வரைக்கும் ஸ்மூத்தாக நடந்தது. இல்லை, 1-2 இடத்துல 6 மணிக்கு மேலே டோக்கன் கொடுத்துருக்கலாம். பட் பெருசாக எங்கேயுமே நடக்கல. இல்லை, புகார்கள் அந்த ஒரு இடத்துல நான் ஏற்கனவே சொன்னது போல் வந்திருக்குது. பட் அங்கேயும் ஒரு புகார் வர அளவுக்கு ஒன்றும் நடக்கலை. ஓட்டிங் நிற்காமல் ஸ்மூத்தாக நடந்தது. அங்கே புகார் எழுப்பினவங்களுக்கும் விரிவாக ப்ரிசைடிங் ஆஃபீஸரே பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அங்கேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது தவிர வேறு எங்கேயுமே அந்த மாதிரி பிரச்சனையும் வரல. இல்லை, அதுவும் விசாரிக்கிறோம். நாளைக்கு ஏற்கனவே நான் சொன்னது போல் 11 மணிக்கு அப்சர்வர் முன்னிலையில் ஸ்க்ரூட்டினி நடக்கும். அங்கேயும் வேட்பாளர்கள் அவங்களோட கருத்துக்களை சொல்லலாம்.